விஜய் தான் வரும். ஆமா விஜய் தான் வரும். விஜய் தான் வருவாரு, மாற்றம்லாம் கிடையாது. 10 வருஷத்துக்கு விஜய் தான் வருவாரு. யார் இருந்தாலும் பிரச்சனை இல்ல. யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும். நான் அதிமுக தான் ஓட்டு போட்டேன். அதிமுக ஓட்டு போட்டீங்க. ஆமா. இப்ப திமுக தோத்தா சந்தோஷம் தானே பண்ணும். அது எப்படிங்க என்னங்க எல்லாத்துக்கும் சந்தோஷப்படுறதுன்னா நான் பைத்தியக்காரனா? எதுக்கு சந்தோஷப்படணும், எதுக்கு இது பண்ணணும்னா அது ஒரு இது இருக்குல்ல, வழிமுறை இருக்கு. இப்போ திமுக தோக்கணும்னு எடப்பாடியார் தானே தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணாரு. ஆனால் முக ஸ்டாலின் தலைவர் அவர் தோத்ததுக்கு ஏன் வேதனைப்பட்டாரு? இது ஒரு கணக்கு இருக்குங்களா? சட்டப்பேரவையில் யார் யார் வரணும், யார் யார் போகணும்னு ஒரு இது இருக்குல்ல, ஒரு மரபு இருக்குல்ல. இவங்க தான் வரணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு தலைவர் போனால் அது இப்போ நாட்டில் நடக்கிற நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து பேசுவாங்கல்ல உள்ள. அது மெயின் மேட்ரு தானே. இப்போ தூய சக்தினால திமுகவை தீய சக்தினா, ஏடிஎம்கேவை ஊழல் சக்தினா, தீய சக்தியில் இருக்கிற கூட்டணி கட்சி தலைவரெல்லாம் வச்சு இப்போ ஆட்சி பிடிச்சின்னுக்கிறாரு. ஊழல் சக்தி கொண்டவங்களை எல்லாரையும் சேர்த்து இப்போ கூட்டணி ஆதரவாக பண்ணுறாரு. இவர் அப்போ என்ன சக்தி? இவர் திரிஷாவை நிறுத்துவார், இல்லைன்னா சுரேஷ்கே அந்த கீர்த்தனை ஒருத்தங்கிறாங்க அவளை நிறுத்துவார். அவர் நிறுத்துவார், எல்லாரையும் நிறுத்துவார். அவர் யார்? அவர் இந்த நாட்டோட மன்மதன். யாருக்குமா ஓட்டு போட்டீங்க? விஜய் தான். விஜய்க்கு தான் போட்டீங்க. ஏன் எதுக்குமா விஜய்க்கு ஓட்டு போட்டீங்க? விஜய் வந்தா நல்லது செய்வான்னு போட்டோம். என்ன நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு நாங்க இந்த இடத்துல 50 வருஷமா இருக்கிறோம், நிரந்தரமா இருக்கணும், இருக்கிற வரைக்கும் இருக்கணும். இவ்வளவு காலமா இருந்துட்டோம், இன்னும் இருக்கணும். இந்த இடத்துக்கு பட்டா கிடையாதா? பட்டா கிடையாது. நாங்க 50 வருஷமா இருக்கிற அந்த இடத்துல பட்டா கிடையாது. 3ஆவது தலைமுறை வரப்போகுது. விஜய் வந்து ஒயின் ஷாப் ஒரு 717 ஷாப் மூடி இருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இதால எவ்வளவு மக்கள் இறந்தாங்க, எவ்வளவு பேர் குடும்பம் நடுத்தோட நிக்குது. எல்லாமே கஷ்டம் தானே. இப்ப நல்லா இருக்குல்ல, சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷம். ஆனா விஜய் வந்து நல்லதான் செய்யணும், நம்பிக்கை தான். கிழக்குல வந்து விஜய் ராஜினாமா பண்ணிட்டாரு. ஏன்? அது 2 தொகுதியில போட்டிட்டாருல, பெரம்பூர்லயும் திருச்சிலையும் போட்டிட்டாரு. இப்ப திருச்சி கிழக்கு வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. திரும்ப இடைத்தேர்தல் நடக்கும். அங்க வந்து திரிசாவை வேட்பாளரா நிப்பாடலான்னு ஒரு பேச்சு வருது. நீங்க என்ன சொல்லுவீங்க? திருச்சா நிறுத்துங்க, அவங்களுக்குள்ள எது பிரச்சனை வரக்கூடாதுல்ல. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் பிரச்சனை வரக்கூடாது. நிக்கிறது பிரச்சனை, அவங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுல்ல. ஆதரவா திரிசா நின்றா ஓட்டு போடுவீங்க அங்க? எப்படியெல்லாம் ஓட்டு போடும், ஆனா அவங்க தான் வரணும். விஜய் தான் வரும். விஜய் தான் வரும். விஜய் தான் வருவாரு, மாற்றம்லாம் கிடையாது. 10 வருஷத்துக்கு விஜய் தான் வருவாரு. பிரச்சனை இல்ல, யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரக்கூடாது. ஆனா விஜய் தான் 10 வருஷம் ஆட்சி ஆளுவாரு, கண்டிப்பா நம்பிக்கை இருக்குது எனக்கு. நாங்க விஜய்னா ரொம்ப தெருவே ஓட்டு தான் இருக்கு. 500 ஓட்டு மேல இருக்கு தெருவு. அதனால ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. யாருக்கு ஓட்டு போட்டீங்க? விஜய்க்கு. விஜய்க்கு. என்ன மாற்றம் வரணும்னு நினைக்கிறீங்க? நல்லது செஞ்சா நல்லது. எங்களுக்கு வந்து வீடு பட்டா வாங்கி தரேன்னு சொன்னாரு. அதுக்காக நாங்க எல்லாருக்கும் அவருக்கு நன்றி சொல்லி ஓட்டு. பட்டா கிடையாதாமா? பட்டா போட மாட்டாங்களா? பட்டா இன்னும் பட்டா கிடையாது. நாங்க பட்டா தான் கேட்குறோம். எங்களுக்கு இருக்கிற இடம் நிலைச்சு கொடுத்தா போதும், எங்களுக்கு வேற எதுவும் தேவை கிடையாது. என்ன நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க விஜய்? விஜய்க்கா அவர் என்ன இந்த மது கடையை வேற கட்டிட்டா போதும், அதுதான், அவ்வளவுதான். 717 கடையை முடியிருக்காரு. அது இப்ப நன்றி, அவர் செஞ்சது நன்றி. எல்லாமே நல்லதா செஞ்சிருக்காரு. ஆனா நிறைய பேர் சொல்றாங்க விஜய் ஆட்சியை தக்க வைப்பாரா? அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. யார் சொல்றது? அவர் தக்க வைப்பார். திமுக காரங்க சொல்றாங்களா 6 மாசத்துல ஆட்சிக்கு வந்துடும். அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது. சரி, அவர் நல்லா செய்வாரு, அவர் நல்லா இருக்காங்க. நல்லா நன்றி. தமிழ்நாட்டுல புதுசா விஜய் முதலமைச்சரா இருக்காரு, புதிய ஆட்சி வந்திருக்கு, இது எப்படி பாக்குறீங்க? கோமாளித்தனமான ஒரு ஆட்சியாக தான் பார்க்கணும். இது வந்து எப்படின்னா ஒரு விளம்பர யுத்தியில் மிகப்பெரிய ஒரு சதியான ஒரு ஆட்சி இது. அதை வந்து விஜய் அறுவடை பண்ணியிருக்காரு. மக்களை ஏமாற்றி ஒரு ஆட்சி அமைச்சிக்கிற மாதிரி தான் என்னோட. அது வந்து எப்படி சொல்கிறது, ஏதாவது சொல்கிறீங்களே, மக்களை வந்து ஒரு கவர்ச்சி மோகத்தோடு ஏமாற்றிய ஒரு ஆட்சி புரிஞ்சிருக்காரு. இந்த தேர்தலில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க? நான் அதிமுக தான் ஓட்டு போட்டேன். அதிமுக ஓட்டு போட்டீங்க? ஆமா. சரி, இப்ப திமுகவினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் வந்து குளத்தூர்ல தோத்துருக்காரு, இது எப்படி பாக்குறீங்க? அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியாரே ஒரு எம்எல்ஏ கிட்ட மனவேதனைப்பட்டிருக்காரு. அவர்லாம் ஒரு தலைவர், ஒரு கட்சியோட பாரம்பரிய தலைவர், அவர் தோத்துக்கிறாரு, அது ஒரு வேதனைப்பட்டிருக்காரு. ஏன்னா நான்லாம் சாமானிய மக்கள், எங்களுக்கெல்லாம் இருக்காது அந்த எஃபெக்ட். அவர் ஒரு கட்சி தலைவர் வந்து தோக்குறாருன்னா சத்தியமா வருத்தம். திமுக தோத்தா சந்தோஷம் தானே பண்ணணும். அது எப்படிங்க என்னங்க எல்லாத்துக்கும் சந்தோஷப்படுறதுன்னா நான் பைத்தியக்காரனா? எதுக்கு சந்தோஷப்படணும், எதுக்கு இது பண்ணணும்னா அது ஒரு இது இருக்குல்ல, வழிமுறை இருக்கு. இப்போ திமுக தோக்கணும்னு எடப்பாடியார் தானே தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணாரு. ஆனால் முக ஸ்டாலின் தலைவர் அவர் தோத்ததுக்கு ஏன் வேதனைப்பட்டாரு?
இது ஒரு கணக்கு இருக்குங்களா? சட்டப்பேரவையில் யார் யார் வரணும், யார் யார் போகணும்னு ஒரு இது இருக்குல்ல, ஒரு மரபு இருக்குல்ல. இவங்க தான் வரணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் ஒரு தலைவர் போனால் அது இப்போ நாட்டில் நடக்கிற நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து பேசுவாங்கல்ல உள்ள. அது மெயின் மேட்ரு தானே. இது தப்பு கிடையாது, நினைக்கிறது தப்பு கிடையாது. ஒரு தலைவர் ஒரு எடப்பாடியாரே நினைக்கிறாருன்னா நான் தொண்டை நினைக்கலாமே, தப்பு கிடையாதுல்ல. இல்லை இப்போ திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தல் வரும். அந்த இடைத்தேர்தலில் யார் ஜெயிச்சு உள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க? நாங்கள் அதிமுக போகணுன்னு தான் நினைப்பேன். இப்போ ஒருவேளை அங்கே வந்து ஸ்டாலின் போட்டிட்டாருன்னா? போட்டிட்டாருன்னா நாங்கள் போட்டிடுவோம். எங்களுக்கு அவங்க தானே எதிரி, நாங்கள் போட்டிடுவோங்க. எங்களுக்கு எதிரி யாரு? அதிமுக எதிரி யாரு? ஸ்டாலின் தான், திமுக தான். அப்போ விஜய் கிடையாது. விஜய் எங்களுக்கு ஒரு பொருட்டாவே கிடையாதுங்க. விஜய் எங்களுக்கு ஏன் ஒரு இது? அவரு வந்து என்னன்னா ஒரு மாழை இதில் வந்து வந்துட்டாருன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்குள்ள இப்போ சில கருத்து வேறுபாடு பண்ணின்னு ஒரு ஒரு கோஷ்டி போயின்னு வந்துனுக்குது. இப்போதான் ஒரு நல்லவனா நடிச்சுன்னு இந்த சி சண்முகம் போன்ற ஒரு தலைவர்லாம் இப்போதான் அப்படியே ஊன்றாங்க. ஏன் ஆட்சி அமைச்சாங்க 2017 அந்த அம்மாவை ஒதுக்கணும்னு யாரு? வேலுமணியை மேடையில் பேட்டியே கொடுக்குறாரு. நானும் தங்கமணியும் சேர்ந்து தான் பண்ணோம் அப்படின்னு. இன்னைக்கு வந்து சசிகலா அம்மாவை சேர்க்கணும்னு சொல்கிறேன். ஏன் நீ மந்திரியாருக்கு சொல்ல போயிட்டு நான் சசிகலா அம்மா காலில் வந்து தான் அவங்கள இட்டுன்னு வந்தால் தான் நான் பதிவு இருப்பேன்னு சொல்லாமல், அதே மாதிரி சி சண்முகம் சொல்கிறாரு எவ்வளோ நல்லவர். ராஜ்யசபா எம்பி 2021 அவர் தோத்துட்டாரு. தலைவர் எடப்பாடியார் கொடுக்குறாரு ராஜ்யசபா எம்பி. அதெல்லாம் வேணாம், நான் போய் தேமுதிகவுக்கு தான் கொடுப்பேன். நீ நியாயத்தை பேசிடலாம்ல. சரி ரைட்டு ஓகே, அதை விட்டுருங்க. இன்னைக்கு தொல் திருவாமலன்னு ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்காரு. இப்போ ஒரு அரசியல் போக்கு ஒரு இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் கூட்டணி வச்சு திருமாவளவனை தலைவராகலாம், முதலமைச்சராகலாம்னு சொல்லியிருக்காங்க. என்ன அதுக்கு வந்து இவர் வந்து எடப்பாடியார் பண்ணக்கூடாதுன்ற ஜாதி அடிப்படையை தூக்கிட்டு வர்றாரு சி சண்முகம் சாரா. சரி நான் ஒன்று கேட்குறேன் சி சண்முகத்தை. இப்போ ஒரு 25 பேர் நீங்கள் வந்து போயிருக்கீங்களா? மரகத குமரவேலு தலித் சம்மந்தப்பட்டவங்க தானே, அவங்கள எதிர்கட்சி தலைவராக ஆக்கிடலாம்ல. ஏன் எஸ்பி வேலுமணியம் மட்டும் ஆக்குறீங்க? ஏன் எஸ்பி வேலுமணி மட்டும் தான் பேசுவாரா? மரகத குமரவேலாம் வீட்டில் அந்த சட்டப்பேரவையில் வந்து தூங்குவாங்களா? பண்ணலாமே. ஏன் உனக்கு ராஜ்யசபா எம்பி கொடுத்தாங்களா? விழுப்புரில் யார் எஸ்சியா கிடையாதா? திருமாவளவன் கட்சிக்காரனே தேடி போய் கண்டுபிடிச்சி நீ வந்து ஒரு சமத்துவ தலைவர்னு காட்டிடலாம தலைவரை, இவரை சி சண்முகம் தலைவரை. ஏன் தலைவரை போயிட்டீங்க 25 பேர் எதுக்கு போனீங்கன்னு சாமானிய ஒரு ஆட்டோ எனக்கே தெரியுது. குறைஞ்சது உங்களுக்கு உங்க ஆதரவு யாருக்கு? எடப்பாடிக்கே சி சண்முகத்துக்கா? கண்டிப்பா அதிமுகவை யாரு காப்பாத்துறாங்கன்னு சாமானிய மக்கள் எனக்கு தெரியும். எடப்பாடி காப்பாத்துறாரா? கண்டிப்பா காப்பாத்துறாரு. அவரு இல்லைன்னா இந்த கட்சி என்னைக்கே இது ஏடாகுடம் போயிருக்கும். எடப்பாடியாருக்கும் சசிகலா அம்மாவுக்கும் எந்த பகையும் கிடையாது. இவனுங்கெல்லாம் மூட்டி விட்டதால தான் இது பெரிய இதுவாகி போயினுக்குது. அவருக்கு சசிகலா அம்மாவுக்கு என்ன பகை இருக்கு? அவருக்கு வேலையாயுது சசிகலா எதிர்க்குன்னு. கட்சி நலனை கருதி கட்சியோட வழிபாடு எல்லாமே போகணும் வரணும். ஒருத்தான் நம்ம தர்ம யுத்தம் பண்ணிட்டு ஓட்டான். இப்போ திமுக போய் சைலண்டாக உக்காணுங்கிறான். அவனால தான் வந்தது இது. என்ன இதானே உண்மை ஃபேட்டை? அவன் பண்ணிட்டு இப்படி ஓட்டான். இவனுங்க இப்போ வந்து எனக்கு என்ன கேட்டேன், அவனாவது பரவாயில்ல ஒரு பாரம்பரிய கட்சியில் போய் உட்காந்துக்கிறான் ஊமை ஓட்டா மாதிரி. இவனுக்கு நேற்று மொழிச்ச கட்சியில் போய் உட்காந்துக்கிறான்ல, அந்த விஜய் தான் நினைக்கணும் பதவிக்காக போயிட்டாங்களோ. கண்டிப்பா 100% அந்த விஜய் தான் நினைக்கணும். 30-40 வருஷமா அந்த கட்சியில இருந்தும் சொன்னானு பாரு. அவனுக்கு ஏமாத்திட்டு இவனுக்கு உடையாறானுல. நேற்று வந்துக்கிற நம்மள இவனுக்கு நம்மள எவ்வளவு ஏமாத்துவானுன்னு அவன் தான் யோசிக்கணும். விஜய் தான் யோசிக்கணும். யோசிக்காதானே இந்த லூசுங்களெல்லாம் கூட்டு போயிடான். குதிரை பேரன்றாங்க. இது குதிரை பேரம் இல்லை, யானை பேரம். இது அவன் கட்சி கொடியில் இருக்குது பார்த்தா யானை பேரம். அந்த பேரத்தை தான் பண்ணுறான் விஜய். இப்போ தூய சக்தினால திமுகவை தீய சக்தினா, ஏடிஎம்கேவை ஊழல் சக்தினா, தீய சக்தியில் இருக்கிற கூட்டணி கட்சி தலைவரெல்லாம் வச்சு இப்போ ஆட்சி பிடிச்சின்னுக்கிறாரு. ஊழல் சக்தி கொண்டவங்களை எல்லாரையும் சேர்த்து இப்போ கூட்டணி ஆதரவாக பண்ணுறாரு. இவர் அப்போ என்ன சக்தி? இவரு ஜென்ம நட்சத்திரத்தில் வரும் ஒரு குள்ள பேயா? அந்த சக்தியா இவரு? விஜய் குள்ள சக்தி பேயா? சொல்லுங்க. அதே போல திருச்சி கிழக்குல வந்து திரிசாவை நிப்பாட்ட போறோம் அப்படின்னு ஒரு பரவலா ஒரு கண்டிப்பா அவருக்கு திரிசாவை நிறுத்துவாரு. இல்லைன்னா சுரேஷ்கே அந்த கீர்த்தனா ஒருத்தங்கிறாங்க அவளை நிறுத்துவாரு. அவர் நிறுத்துவார், எல்லாரையும் நிறுத்துவார். அவர் யார்? அவர் இந்த நாட்டோட மன்மதன். இப்போ சொல்றாங்களா 50 வருஷமா இருந்தாலும் விஜய் சார் தான் ஆளுவார் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்போ அவரை யாரவனா நிறுத்துவார். இப்போ கான்வா அந்த கவர்மெண்ட் கான்வா திரிசா போகிறாங்கங்க.
திரிஷா எந்த எங்க வந்து இது கொடுக்குறாங்க, கான்வாய் கொடுக்குறாங்க. இதோ இந்த செல்லுல தான் பாக்குறான். திரிஷா முன்ன ஒரு போலீஸ் பின்னாடி ஒரு போலீஸும் போறாங்களே. அவங்க யாரு திரிஷா இந்திய நாட்டு சுதந்திரத்துக்காக போறாங்க? ஆமா, அவங்க என்ன மாதிரி போராளி அவங்க. இப்ப இப்படி இந்த பக்கம் போனாங்கன்னா இலங்கை தமிழ் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு போராடுவாங்க. அப்படியே அண்ணாண்ட போனாங்கன்னா பங்களாதேஷ் தமிழர் போராடுவாங்க. அப்படி பாகிஸ்தானுக்கு போனாங்கன்னா பாகிஸ்தானுக்கு அவங்க பெரிய தியாகி செம்மல் அவங்க. என்ன மாதிரி செம்மல் அவங்க அந்த நாட்டுக்கு. அவங்கள நிக்க வைப்பாரு. இங்கே நிக்க மாட்டாரு, குடியரசுத் தலைவராக கூட நிறுத்துவாரு அவரு. முதலமைச்சராக கூட குடியரசுத் தலைவருங்க, இந்த கவர்மெண்ட்ல பெரிய கவர்மெண்ட்டுக்கு நிறுத்துவாரு அவரு. விஜய் யாரு, ஜோசப் விஜய் இல்ல, அதனால நிறுத்துவாரு அவர். இதுவும் நிறுத்துவாரு, இதுக்கு மேலே நிறுத்து. மக்கள் அந்த மாதிரி பாவம் என்ன பண்றது? இப்போ 1000 ரூபா போடணும், என்ன பிதி கிளங்குறாரு தெரில. 2500 போடுற நீர் குழந்தை எவ்வளோ தான் போடுறாரு பார்க்கலாமே. நேரம் கேட்டிருக்காரு, எனக்கு கொஞ்சம் காலம் கொடுங்க நான் போடுறேன் அப்படின்னு. 4.25 வருஷமா எலெக்ஷன் கிட்ட போடுவியா? நீ தானேப்பா சொன்ன வந்தா இப்படி பண்றோம் இப்படி பண்றோன்னு. சச்சி புயல் சத்தின்னு நீ தானேப்பா கத்துன, நாங்களாப்பா கத்துனோம்? நீ தானே கொடுக்கணும். ஒரு பொண்ணு சொல்லுது, பாப்பா தெரியாத அறியாம சொல்லுது, அவர் வந்து சொந்த காசுல கொடுப்பாருங்க எல்லாத்தையும் அப்படின்னு. அது அதுகிட்ட போய் நம்ம என்ன பேசுறது அந்த பாப்பா கிட்ட? நம்ம அரசியல், இதுதான் அரசியல், அந்த திங்கிங் அவ்வளோதான். அம்மா ஒன்று புரட்சி தள்ளி அம்மா எடுத்துன்னு வந்தாங்கல்ல, அது மக்கள் பயன்பெற்ற ஒரு திட்டம், சரியான திட்டம் அது. அதை வந்து இந்த டிஎம்கே அரசாங்கம் வந்து பயங்கரமாக அதை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் அந்த திட்டத்தை எடுத்துன்னு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, என்னென்ன வழிமுறையை எடுத்துன்னு வந்திருப்பாங்கன்னு ஜெயலலிதா அம்மாவோட அரசாங்கம் தான் தெரியும். இப்போ இந்த பாப்பா சொல்லுது, அசால்ட்டாக சொல்லுது, அவங்க அவர் பாக்கெட்டில் இருந்தால் எடுத்து கொடுப்பாருன்னா எப்படி எடுத்து கொடுப்பாரு? சீமானன் சொல்கிறாரு, இவர் போட்ட திட்டத்துக்கு எத்தனையோ லட்சம் கோடி ஆகுமாமே. 36 லட்சம் கோடி ஆகுமா? யாரு இங்கே மல்லு கட்டுறது? இதை ஃப்ரீ கொடுப்பாங்க, யாரும் ஆனல இல்லை, இல்லாதப்பட்டவங்க தான் அதை வாங்க போகிறேன். அதுக்குன்னு ஓவரா என்னன்னா, நான் வரப்போகிறது கிடையாது அப்படின்னு அடிச்சு விட்டாரு. அடிச்சு விட்டேன். இது மக்கள் ஏடா கூடமா இதை நம்பி போடல. அவங்க வேற எதையோ நினச்சின்னு போட்டாங்க ஓட்டை, வேற எதுவும் கிடையாது. இது பெருசா கிடையாது அவரு. ஓகேங்களா? 70-60 வருஷம் கழிச்சு பாரம்பரியத்தை தூக்கி போடுறவங்க. அண்ணா சொன்ன மாதிரி தான் பேர் அண்ணா சொன்னார், காங்கிரஸ் ஆட்சி பிடிச்சோன்னு எல்லாம் கொண்டாடி இருந்தாங்களாம். அப்போ அண்ணா சொன்னாராம், இது வந்து எங்கள் அப்பாலாம் எங்களுக்கு சொன்ன காலம், நான் அதெல்லாம் பண்ணல. அவர் மட்டும் சோகமாக இருந்தாராம், மற்றவங்கெல்லாம் கேட்டாங்க, மற்ற தலைவர்லாம் கேட்டாங்களாம், என்ன அண்ணா இவ்வளோ இதாக? அப்படி இல்லை, இத்தனை வருஷமாக இந்த இத்தனை பாரம்பரியமாக இந்த காங்கிரஸை நம்ம நேற்று வந்து நம்மளை வச்சு தூக்கி போட்டாங்களே, இந்த மக்கள்கிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்குன்னு பேரறிஞர் அண்ணா அப்பயே சொல்லியிருக்காரு. அது மாதிரி நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாருல, ஜோசப் விஜயன், அவரும் கொஞ்சம் நினச்சி தான் பார்த்து பண்ணணும். தெரியுன்னுலாம் பண்ணாங்க, வேலை ஆகாது. பார்க்கலாம். சரி, நன்றி.